ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து காருக்குள்ள ஒரு டேஷ் கேமை ஃபிட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கைட் மாதிரி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கேமரா ஆன் ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது ப்ளக் பண்ணியாச்சு. ப்ளக் பண்ணதுக்கப்புறம் இந்த கனெக்டர் கேபிளை வந்து நம்ம இங்கே பவரில் கொடுக்குறோம். ஸோ ஸ்டேட்டஸ் லைட் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூவில் இருக்குது. ஸோ இங்கே பவர் பட்டன் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராக்கு இன் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB மெமரி கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க அவங்க பிராண்ட்லேருந்து. ஸோ ஸ்லோவாக அந்த ஸ்டிக்கர்ஸை ஃபீல் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கேமரா ஒர்க் ஆகுது. அண்ட் இங்கே வாய்ஸ் கண்ட்ரோலுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபைக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா மைக்கு இதில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைக் இருக்குது. இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும்போது உங்களுக்கு சவுண்ட் இல்லாமல் ரெக்கார்ட் ஆகும். இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது சவுண்டோட ரெக்கார்ட் ஆகும். இந்த ஃப்ளோல உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம டாகிள் பண்ணி நம்ம அடுத்தடுத்த மோட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ரியர் கேமரா வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரியர் கேமராவோட வியூ இங்கே வந்துடும். ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கர்னு வரும். ஸோ இந்த ஸ்டிக்கர் எதுக்கு அப்படின்னா நம்ம கேமரா ஒட்டுறதுக்கு முன்னாடி மேலே உங்களுக்கு இங்கே ஒரு இது க்ளூ கொடுத்துருப்பாங்க. இந்த க்ளூ டைரெக்டாக அதில் ஒட்டாம இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்டலாம். இதில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் க்ளூவில் ஒட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணும்போது நீங்க எவ்வளவு டைம் வேணா ரீயூஸ் பண்ண முடியும். அண்ட் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு ரெசிடியூமே உங்களுக்கு லீவ் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வேவா இருக்கும். நீங்க ரீயூஸ் பண்றீங்க, இந்த பொசிஷனை மாத்தி திரும்ப கீழே ஓட்டுறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் வேவா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஸ்டிக்கர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளீனான கிளாத் எடுத்துட்டு நம்ம எங்க ஸ்டிக் பண்ண போறோமோ அதை கம்ப்ளீட்டா அந்த ஏரியாவை கிளீன் பண்ணிக்கோங்க. இதுலேயே ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பாங்க, கிளீன் த ஏரியா வித் சாஃப்ட் கிளாத் வச்சு கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம இதை டேரெக்டாக கிளிக்கிறோம், எந்த இடத்துல கேமரா ஒட்டணும்னு முடிவு பண்ணுறோமோ அந்த இடத்துல பிளான் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ நான் கேமரா ஒரு சிலர் வந்து கேமரா இங்கே பொசிஷன் பண்ணுவாங்க, சில பேர் இங்கே பொசிஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல பொசிஷன் பண்ணால் மட்டும்தான் ஒரு டிரைவரால் ஈஸியாக அந்த கேமராவோட நேவிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ திடீர்னு ஒரு கொலிஷன் வருது, அதை சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு கேமரா எங்கே வேணுங்கிறது நான் இங்கே பொசிஷன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஷிஃப்ட்டில் எப்படி இது சென்டராக பொசிஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளுக்கு சென்டராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த கேமரா வந்து சென்டராக இருக்க மாதிரி நான் பொசிஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வருது. ஸோ நான் இந்த இடத்துல ஒட்டினேன் அப்படின்னா என்னால் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் விட்டுட்டீங்கனாலே அதுவே ஃபார்ம் ஆகும். அந்த டாட்ஸ் மட்டும் நீங்கள் வெளியே எடுத்து விட்டிங்கன்னா போதும். நான் திரும்ப ஒரு பீல் பண்ணுறேன். பீல் பண்ணும்போது பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, கண்ணாடியில் எந்த இதுவுமே வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அதர்சிவ் ஸ்டிக்கர் இருக்கும், 3M இருக்கும். ஸோ இதை நம்ம பீல் பண்ணணும். ஸோ இதை ப்ராப்பராக பீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பொசிஷன் பண்ண இடத்துக்கு நம்ம திரும்பவும் அதே மாதிரி பொசிஷன் பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே, நம்ம ஃபேஸ் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் இந்த கனெக்ஷனில் தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த டில்ட் பண்ணிக்க முடியும். அது போக இன் கேமரா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்து பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்படி இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு வரந்தான். ஸோ இது கூடவே நம்மளோட ரியர் கேமராவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கனெக்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் அதெல்லாமே இருக்குது. ஒரு பெரிய லென்த்தான கேபிள் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் போகிறதுக்கு. எதுவும் எக்ஸ்ட்ரா அதர்சிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து கேபிளை வந்து ஸ்டிக் பண்ணி கேபிளை இப்போ அடியில் இங்கே ஒழிச்சு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதை ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் கேபிள் கொடுக்குறதுக்கு இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் எந்தளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். கேமரா ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. பார்க்க முடியுதுங்க. ஸோ இதுதான் ரியர் கேம். நான் இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நம்மளோட ரியர் கேமரோட கேமரா மோஷன்ஸ். இது வந்து 2.5Kல இருக்குது, இது வந்து 4Kல இருக்குது. அண்ட் இது இன் கேமரா பார்த்தீங்கன்னா 1080pல இருக்குது. ஸோ ரியர் கேமரா வந்து நம்ம இங்கே ஃபேஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுற பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னு பார்க்கலாம். ரியருக்கான கேமராவோட கேபிள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுக்குள்ள கேபிள் ஈஸியாக போயிடும். இதுக்கப்புறமா போகலை அப்படிங்கும்போது தான் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி ஸோ இது ஈஸி தான். உங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனலாக யார் பண்ணுறாங்களோ காரில் கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க.
ஸோ உங்களுக்கு இப்போ சப்போஸ் செடான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு அந்த செடானோட லென்த்துக்கு இந்த கேபிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு இப்போது இங்கே ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கிறதுனால நான் சின்ன ஒரு டைப் பண்ணி இந்த இடத்துல ஹைட் பண்ண போகிறதையே ரியரில் பேஸ் பண்ண போகிறோம். கேபிள்ஸும் நம்ம பாதி தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஃபுல்லாக ஒட்டல. எவ்வளோ தூரம் மிச்சம் இருக்கோ அதை நம்ம ஹைட் பண்ணணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேமராவை ஹைட் பண்ண தேவையில்லை, இந்த இடத்துல படுற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3M ஸ்டிக்கரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம பொசிஷன் பண்ணியாச்சு. ஸோ பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒட்டும்போது அங்கே முன்னாடி வியூ பார்த்தே தான் ஒட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சுலேட்டட் கேபிள்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வியூ டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கொஞ்சம் பொசிஷன் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியர் கேம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் அதில் தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் இருக்க கேபிள்ஸ் மட்டும் ஹைட் பண்ணணும், பவர் கேபிளை ஹைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் சைடில் கொஞ்சம் விட்டுருந்த கேபிள் நம்ம ஹைட் பண்ணணும். பூட் ஸ்பேஸ் அடிக்கடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் கொடுத்துருக்கோம். லென்த் கொடுத்துட்டு இந்த கம்ப்ளீட் கேபிள்ஸை வந்து இங்கே நம்ம ஹைட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்ம பேக் கேமராவை செட் பண்ணியாச்சு அண்ட் கனெக்ஷனை கொடுத்தாச்சு. ஒயர் வந்து இங்கே ப்ராப்பராக ஒரு சின்ன டேப் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆடிட்டு இருந்தது. வாங்க போய் அந்த பவர் கேபிளை ஹைட் பண்ணலாம். ஸோ பவர் கேபிளை நம்ம இங்கே மேலே ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஒரு வழியாக டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும், ரெண்டையுமே ஹைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்த ப்ளக் எடுத்திருக்கோம். அதோட கேபிள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைட் பண்ண முடியாது ஷிஃப்ட்டில். ஸோ அதனால் இங்கே கேபிள் டைஸ்லாம் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணி இந்த சேனல் மூலமாக மேலே ஏற்றி சென்டரில் கொண்டு போய் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம கேமராவை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மேலே இருக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கர், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா பேக் சைட் கேமரா இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம அதை ஒட்டும் போதே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ் விட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம பூட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லென்த் அதுக்கு கிடைக்கும். இந்த லென்த் நம்ம விடாமல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பூட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஒட்டின ஸ்டிக்கரோ இல்லை பார்த்தீங்கன்னா இந்த அதிசயம் வந்து கண்டிப்பாக கலந்து விழுந்துரும். ஸோ அதனால் இந்த லென்த் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க வீட்டில் விட்டுறீங்க அப்படின்னா. ஓகே, நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம், வாங்க கிளம்பலாம். ஸோ இதான் டேஷ் கேம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போகிற ஃபர்ஸ்ட் ரைடு. ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3 கேமராவுமே விசிபிளாக தெரியுது. இதில் வந்து இன்கேமோட டேஷ் இருக்குது, இது வந்து பேக் சைடோட வியூ அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்டோடது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வியூ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதை டாகிள் பண்ண முடியும். அண்ட் இப்போ நான் ஃப்ரண்ட்டோடது மட்டும் வச்சுருக்கேன். மிரரில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் ஸோ ஆக்சுவலாக வண்டி வாங்கி இந்த 13 இயர்ஸில் எனக்கு பின்னாடி ரிவர்ஸ் கேம் இருந்ததே கிடையாது. எனக்கு ரிவர்ஸ் கேம் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டதும் இல்லை, எந்த இடத்துல ரிவர்ஸ் இருக்குனாலும் எடுத்திருக்கேன். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் ரிவர்ஸ் கேம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வியூ கிடைக்குது. இது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5K ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நைட்டில் ஏதோ லைட்டாக லைட் மட்டும் கொஞ்சம் டிசார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதை நான் என்னென்னு செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல டிவைடர் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த கேமரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் பிக்சர், டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன். ஸோ இது மாதிரி ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஃபுல்லாக நமக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கை எடுத்துகிட்டு போய் பண்ண தேவையில்லை. டர்ன் ஆன் ஸ்க்ரீன். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்டார்விஸ் 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணி 4K அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இப்போ முன்னாடி நமக்கு ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்க வண்டி வந்து ஈவிங்னால நம்பர் பிளேட் கிடையாது. இதோட நம்பர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளியரா இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். நான் இப்போ கார்க்குள்ள இருந்து பேசுறதுனால எனக்கு தெரியல எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ நம்ம டேஷ் கேம் மாட்டும் போது அடுத்தவங்க பண்ற தப்பு இல்லாமல் நாம என்ன சின்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக டிரைவ் பண்ணுங்க. டேஷ் கேம் மாட்டினாலும் சரி மாட்டினாலும் சரி, முக்கியமாக டேஷ் கேம் மாட்டியிருக்கவங்க உங்களுக்கே தெரியும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக டிரைவ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.